ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு மோட்டிவேஷ்னல் மெசேஜ் தரேன். இனி எவ்வளவு தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக தரத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சில பிரச்சனைகள் ஃபேமிலியில் சம் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. என்னை எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ போடுற மெசேஜ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் தான். நம்ம வாழ்க்கையில் எது ஒன்றுமே இப்போ எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸு, வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் கோயர்ஸ், காலேஜ் எல்லாமே கொஞ்சம் ரெகுலர் ஆகிடுச்சி ஆஃப்டர் கொரோனா பீரியட். முன்னாடினா கொரோனா பீரியட் ஹைப்ரிட் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருந்தீங்க. இப்போ ஹைப்ரிட் மோடில் பண்ணுறீங்க. சில நாள் ஆஃபீஸ் போகிறீங்க, சில நாள் வீட்டில் இருந்து பண்ணுறீங்க. எல்லாமே ஒரு நல்ல விஷயம். நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு மெசேஜு. நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நாம் அதை இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யணும், ஒரு விருப்பத்தோடு செய்யணும். அப்போ தான் நம்மளால் அந்த வேலையில் ஈடுபட முடியும், அந்த படிப்பில் ஈடுபட முடியும், நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். போன மெசேஜ் நான் கொடுத்துருந்தேன், உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டு கொண்டு வரணும், படிப்புலையாக இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தால் படிப்பில் எப்படி இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னு ஒரு 3 டிப்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம ஒரு காரியம் செய்யும்போது இன்ட்ரெஸ்ட்டோட, இன்வால்மெண்ட்டோட நாம் ஒரு வேலையில் செய்தோம்னா அந்த வேலையும் சக்ஸஸ் ஆகும், நமக்கும் ஒரு மனநிறைவு கிடைக்கும். நம்ம ஏண்டா செய்கிறோன்னு நினச்சி செய்யக்கூடாது. கொடுத்துட்டாங்களே இந்த வேலையே, நம்ம இது படிக்கணுமே அப்படின்னு கஷ்டமேன்னு நினச்சி செய்யாமல், ஆர்வத்தோட ஒரு காரியத்தை, ஒரு வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ். ஸோ நமக்கு அதுக்கு என்ன தேவை? இன்ட்ரெஸ்ட் வேணும், ஆர்வம் வேணும். அந்த பொருள் மேலே, ஒரு பொருளை ஆசைப்படுறீங்க அடையணுன்னா அதுக்காக எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க, எவ்வளோ விரும்புகிறீங்க, அதுக்கான எவ்வளோ முயற்சி போடுவீங்க. அதே மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கோ இன்ட்ரெஸ்ட்டோட, ஆர்வத்தோட, இன்வால்மெண்ட்டோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அத்தாரிட்டி கட்டி நல்ல பேர் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு மனநிறைவு கிடைக்கும். அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை செய்யும்போது உங்களுக்கும் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.